மாணவர்களே, தொழில் தொகுப்புகள் ஒரு இடத்தில் உருவாவதற்கு 3 காரணங்கள் இருக்குது. ஒன்று, கை வினைஞர்கள் தொழிலாளர்கள் ஒரு இடத்துல ஒன்றா கூடி அங்கே வாழ ஆரம்பித்தால் அங்கே தொழில் தொகுப்புகள் உருவாகும். இரண்டாவது காரணம், அரசாங்கமே இந்த ஊரில் ஒரு தொழில் நிறுவன தொகுப்பு ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணால் அதன் மூலமாக ஒரு இடத்துல தொழில் தொகுப்புகள் உருவாகும். மூன்றாவது காரணம், வட்டார மூலப்பொருட்கள். ஒரு இடத்துல இப்போ கோதுமை நிறைய விளையுது அப்படின்னா அந்த இடத்துல கோதுமை மாவு தயார் செய்கிற ஃபேக்ட்ரி உற்பத்தி செய்ய முடியும். அப்போ 3 காரணங்கள். ஒன்று, கை வினைஞர்கள் அதிகமாக குடியேறுவது. இரண்டாவது காரணம், அரசாங்கமே முடிவெடுத்து ஒரு இடத்துல தொழில் தொகுப்புகள் உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சா உருவாகும். மூன்றாவது, ஒரு இடத்துல வட்டார மூலப்பொருட்கள் அதிகமாக கிடைச்சா அந்த இடத்துல அந்த மூலப்பொருட்கள் சார்ந்த தொழில் தொகுப்புகள் உருவாகும்.